சலூன்ல வந்து பாபா அதான் சொல்லக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். Assalamu alaikum. Right? Yeah. Picture is there. Is this Akram? Yeah. Wow, nice. Sri Lanka, oh mashallah. Sri Lanka. Yeah. உங்க தாடி அழகா இருக்கு. மீசை டிஜிமைக் இது புதுசாக வந்த மாடலுங்க டிஜிமைக்னு சொல்லுவாங்க. இது வந்து 98,000 ரூபா பாகிஸ்தான் சல்லியில். ஆனால் எங்கட இதில் எல்லாம் 1,60,000 போகுது இந்த மைக்கெல்லாம். நான் எதிர்பார்க்கல, ஏன்னா இது மாதிரி தான் இருக்குது, பணம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. மெஷின் வந்ததுக்கு அப்படியே போடுறாங்க பாருங்க. என்னை வந்து உடஞ்சிருந்துச்சு இந்த இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானில் தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் தைக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு காணொலி எல்லாம் நீங்கள் லாகூரில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாகிஸ்தானோட தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் தைக்கிறோம். இஸ்லாமாபாத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தைக்கிறோம். இந்த இடத்துல நிறைய கடை தெருக்கள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட அன்றாட வாழ்க்கை நிலைகளை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஒன்றாவது ரொம்ப தாகமாகிறதால பின்னுக்கு இருக்கிற கடையில் ஒரு ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறோம். அதை குடிச்சிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம். ஓகே, நாங்கள் வந்து இந்த ஃபுல்லாக சுற்றுறதுக்கு முன்னுக்கு ஒரு நாள் தாகமாக்கிறதால ஜூஸ் ஒன்று வாங்கிக்கிறோம். இது வந்து ஆப்பிள் ஜூஸ். அதே போல் செரோஸ் ப்ரோவும் டினோஸ் ப்ரோவும் வந்து என்ன ஸ்ட்ராபெரி ஓகே பனானா. ஓகே, பனானா ஆட் பண்ணிக்கிறோம். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரம் லக்கி ஜூஸ்ன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து அப்படியே குடிச்சிட்டு போம். இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஸ் கடை ஒன்று இருக்குது, பழக்கம் கடை ஒன்று இருக்குது. அதில் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் விதவிதமாக நிறைய பழங்கள் வைக்குது. இதெல்லாம் கொய்யாக்காங்க, பணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கொய்யாக்காய், இது வந்து புத்து வட்டக்காய், எப்பல்லையும் 2 வகை இருக்குது பாருங்கள். மஞ்சள் எப்பல்லும் இருக்குது, சிவப்பு எப்பல்லும் இருக்குது. அதே போல் வாழைப்பழங்களும் இருக்குது இந்த இடங்களில் பாருங்கள். இது என்ன காயின்னு தெரியாது, அதுக்குதான் புட்டு வெள்ளை இருக்கான்னு சொல்லுவோம். இந்த காயாக தான் இருக்குங்க இதெல்லாம். அதே போல் ஸ்ட்ராபெரி. ஹவு மச் பை ஸ்ட்ராபெரி? 1 kilo 280. கிலோ வந்து ஸ்ட்ராபெரி வந்து 1 கிலோ வந்து 240 ரூபாங்க. அதே போல் இந்த தராசில் தான் வந்து நிறுத்தி கொடுக்குறாங்க பாருங்கள். அதே போல் வெங்காயம், மரக்கறிகளும் இந்த இடத்துல இருக்குங்க பாருங்கள். Assalamu alaikum. Right? Yeah. Picture is there. Is this Akram? Yeah. Wow, nice. Sri Lanka, oh mashallah. Sri Lanka. Yeah. What's your name, bro? Muhammad Anwar. Oh, good. பாருங்க, இவங்க 3 பேர் தான். இவர் வந்து இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் கடையில் இருக்கிறாரு. இது வந்து அந்த ஜூஸ். அப்போல இவர் தான் அந்த அக்ரம் சொல்கிறேன். Yeah, tourist. Sri Lanka good people, man. Thank you. Thank you. Same like Pakistan. Yeah. Same. I mean, ID. இவங்க வந்து இப்போ எங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அவங்களோட ஃபோனில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது தினோஸ் ப்ரோட பாருங்கள், எப்படி ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாகவே ஒன்றா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இருந்து இந்த 3 பேரும். Thank you. How much? No, brother. No. No. Good. Okay. பாருங்க, குடிச்ச ஜூஸுக்கு சளி எடுக்கிறாங்கல்ல. அதே போல் இதுதான் பாருங்க, அக்கம் லக்கி ஜூஸ்ன்னு சொல்லி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ப்ரோ. Thank you. What are you ready? Thank you so much. ஃபோட்டோன்னு எடுத்துக்கோமா. ஃபோட்டோன்னு எடுத்துக்கோமா. டேக் ஃபோட்டோ. ஓகே, இவங்க தான் இவர் தான் அந்த அக்ரம்னு சொல்கிற அந்த ஃப்ரூட்ஸ் கடை ஓனர். இது ஃப்ரீயாக தந்திக்கிறாங்க. சொல்லி இல்லை, ஸ்ரீலங்கான்னு சொல்லக்குள்ள சும்மா நல்லா கவனிக்கிறாங்க தான் சொல்லலாம் இந்த இடங்களில். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. Number, please. ஓகே ப்ரோ, பாய். ஓகே, இப்படி கவனிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம். ஓகே, அப்படின்னா அங்கேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஓனர் வந்தார். நாங்கள் தாகத்துக்கு தான் குடிக்க போயிருந்தோம். அது பிறகு அவரை பார்த்துட்டு சும்மா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துக்கிறோம்னு சொல்லல. அப்படி ஓகே, யூ ஆர் மை கெஸ்ட்னு சொல்லிட்டு, யூ கைஸ் ஆர் மை கெஸ்ட் அப்படின்னா நீங்கள்லாம் எங்களோட விருந்தினர்கள்னு சொல்லிட்டு அப்படியே சல்லி எடுக்கலாங்க. இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம். இப்போ வந்து செலூன் ஒன்றுக்கு தான் முடியை வெட்ட போகணும்னு சொல்லி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பாருங்கள் இந்த இடங்களில் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். இது ஃபுல்லாகவே ஒரு மார்க்கெட் ஒன்று தான். இதுக்கு வந்து பஜார்னு சொல்லுவோம். என்ன பஜார்? மஸ்ஜித் பஜார்னு சொல்லுவோம். மஸ்ஜித் பார்க்குன்னு சொல்கிற ஒரு இடம் தான் இடங்கள்லாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மாதிரி இந்த இடங்களில், அதாவது பாபக்யூ ஐட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி இது பன் ஐட்டம் இப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஒன்றாவது முடி வெட்ட போயிட்டு முடியை வெட்டிட்டு அப்படியே வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நானும் வெட்ட போகிறேன், தினுஸ் ப்ரோவும் வெட்ட போகிறாரு. பார்ப்போம். தினுஸ் ப்ரோ வெட்டுறீங்க தானே முடி? ஓகே. நல்ல நேரம் யாருமே இல்லை சலூனில். ஓகே சலூனுக்கு வந்துட்டோம். ஓகே நானும் இந்த செலூன்லேயே வந்து முடி வெட்ட போகிறேன். அதாவது தினசுபாவம் வெட்டிட்டாரு, செராசுபாவம் மசாஜ் போட்டார். ஓகே நான் வெட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. Hair cut also same. Barber Azam. Barber Azam. Hair cut also same. Barber Azam malay. Bro, after one photo. Okay. Huh? Okay. இந்த சலூனில் வந்து பாபர் அசாம்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. காட்டுறேன் உங்களுக்கு அவரையும். நான் வந்து 1வது வெளிநாட்டு பயணத்தில் இப்படி முடிய வெட்டி கொண்டிருக்கிறேன் பாகிஸ்தானில், இஸ்லாமாபாத்தில். मजे नहीं ना दे। ஓகே 1வது வெளிநாட்டு பயணத்தில் 1வது முடியை வந்து வெட்டிட்டோம். அதாவது இந்த செலூனில் இவரை கட்ட பாருங்கள், மசாஜ் என்ன போட்டு ஆற்றல் வைக்கிறாரு. நான் வந்து முடியையும் தாடியும் குறைச்சிருக்கேன். ஹாய் தேங்க்யூ பாய். ஓகே அதே போல் இவரும் ஜசாக்லா ஹேர் தேங்க்யூ. ஓகே இப்போ நாங்கள் வந்து முடியை வெட்டிட்டு 3 பேரும் இல்லை 2 பேரும் ஷெரோஸ் மட்டும் தான் மசாஜை போட்டார். வெட்டிட்டு அப்படியே போயிட்டு கொண்டு இருக்கிறோம். போயிட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த இடங்களில் நிறைய கடைகளில் வந்து ஜூஸ் வாயிலெல்லாம் இன்றைக்கி விற்று கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் அழகா ஹென்சமாக பாகிஸ்தானி போய் மாதிரி பாருங்கள். தினுசுபா பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. வரக்குள்ள இன்னும் ஸ்ரீலங்காலேருந்து வந்த மாதிரி வந்தார். இப்போ தாடி தான் ஹைலைட் ஆகிக்குது அவருக்கு. இப்போ பாருங்கள், ஓ ரியல் பாகிஸ்தானியாக மாறிட்டாங்க. உண்மைக்கு ப்ரோ உங்களுக்கு தாடி அழகாக இருக்குது. மீசை கொஞ்சம் குறைச்சிருந்தா சரி. அழகாக இருக்குது பாருங்கள். ஹென்சம் போய கண்ணன் ஆகிட்டாரு பாருங்கள். அதே போல் இப்போ நாங்கள் வந்து டிஜிஐன்னு சொல்லக்கூடிய அந்த ஷாப்புக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இன்றைக்கி வாழைப்பழம் விற்று கொண்டிருக்கிறாரு. நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லாக வைக்கிற இடங்கள் தான். இலங்கையிலே மாதிரி இன்றைக்கும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் உடுப்பு, ட்ரெஸ் கடை, கெப் கடை எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ இன்றைக்கி உள்ள இடத்துக்கு தான் உள்ளுக்கு மைக் வாங்க போகணும். போயிட்டு பார்ப்போம். இந்த இஸ்லாமாபாத் வந்து பாகிஸ்தானில் வந்து 2வது தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டுச்சு. ஒரு பிளான் பண்ணி தான் நான் தெரிவு செஞ்சுருந்தாங்க. 1வது வந்து கராச்சி தான் தலைநகரமாக இருந்துச்சு. ஓகே நாங்கள் வந்து இங்கே கெம்ஸ் ஹப்னு சொல்லி டிஜி இதால் வைக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்துக்கிறோம். இதில் வந்து நிறைய சாமான்கள் இருக்குது பாருங்கள். மெமரி கார்ட்ஸ், அதே போல் ட்ரைபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஒலான்சி கவர்ஸ் இந்த சைடில் ஒரு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் ட்ரைபோர்ட்ஸ். உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரோன் எல்லாம் இங்கே இருக்குதுங்க பாருங்கள். ட்ரோன் பேக்ஸ், ட்ரோன் கேஸ், அதில் இப்படி ஒஸ்மோ ஸ்மூத் கிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதே போல் பேக் ஐட்டங்கள் இருக்குது. கேமரா ஐட்டம் பேக். இதெல்லாம் ட்ரோனுக்கு இருக்கிற சாமான்கள் இதெல்லாம். அதே போல் இங்கே கோப்ரோ மிக்குது. அதே போல் இந்த எஸ்டி கார்டெல்லாம் ரொம்பவே சீப்னு தான் சொல்லலாம். இது வந்து 8000க்கு தராங்க. 256 ஏன்னா நாட்டில் வந்து 14,000 கிட்ட வரும் இதெல்லாம். அதே போல் கோப்ரோ, டிஜிமைக், ஒஸ்மோ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சீப் இந்த இடங்களில். அதே போல்
இதெல்லாம் ரொம்ப சீப். இது புதுசாக வந்த மாடலுங்க, டிஜி மைக்னு சொல்லணும். இது வந்து 98,000 பாகிஸ்தான் சல்லையில். ஆனால் எங்கட இதில் எல்லாம் 1,60,000 போகுது இந்த மைக்கெல்லாம். வார நாட்களில் இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன். அதாவது கோப்ரோ மைக்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவேன்னு தான் சொல்லணும். இந்த இடங்களில் பாருங்கள், கோப்ரோ ட்ரோல் இருக்குது. ஓகே, இதில் நிறைய மைக் ஐட்டம் இருக்குது. அதாவது நான் வாங்கின மைக்கில் கூட இருக்குது. போயா மைக், டிஜி, டெலிஜி. ஓகே, பாருங்கள், நான் வந்து இந்த ஷாப்பில் வந்து இந்த சூட்டின்னு சொல்கிற இந்த ட்ரைபேடை வந்து மாற்றிட்டேன். என்னை வந்து உடஞ்சிருந்துச்சு. இந்த இருக்குது இப்போ வந்து புதுசு வந்து வாங்கிட்டேன். அதாவது இதே மாதிரி ஒன்று தான், இது ஒரிஜினல் ஒன்று தான், அவங்களும் ஒரிஜினல் ஒன்று தான் தந்திக்கிறாங்க. எனக்கு 1000 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அது பாருங்கள், இது வந்து எண்ணெய் சூட்டி உடஞ்சிருக்கு. ஓகே, இந்த கடையில் தான் வாங்கினோம். ஜசாக்லா ப்ரோ, ஜசாக்லா பாருங்க. ஓகே பாய். இதில் தான் வாங்கினோம். உண்மையிலுமே நல்ல லாபம்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் எங்களுக்கு இங்கேருந்து ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு போகிற கஷ்டம். ஓகே, இதில் வந்து நான் கேமரா அந்த ஷாப்பில் வந்து நான் வந்து ட்ரைபேட் ஒன்று வாங்கினேன். தினுஸ் ப்ரோ வந்து மெமரி கார்டு ஒன்று வாங்கினேன். ஆனால் அதில் எங்களுக்கு கிஃப்டாக ஒரு பென்னும் ஒரு கீட்டக்கும் தந்தாங்க. பாருங்கள் எப்படின்னு சொல்லி. நான் இது ஒன்று வாங்கினேன், நீங்கள் ஒன்றுமே வாங்கலையே. இவர் ஒன்றுமே வாங்காமல் அவருக்கு கிடச்சிருக்கு. பேச்சை பாருங்கள், பேச்சை பாருங்கள். இதுதான், இது வந்து இந்த பென் வந்து டச் பண்ணலாம் ஏன்னா ஃபோனில். இது வந்து டச் பண்ணலாம். ஓகே, இது வந்து டச் பண்ணுற பென். இது வந்து ஒரு கீடெக், நல்ல மெமரிஸ் தான். பாருங்கள் இப்படியெல்லாம் மேஜிக் பண்ணி காட்டுறோன்னு சொல்லி. எங்களுக்கு வேர்த் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஜேம்ஸ் ப்ரோ, இங்கே எப்படி ப்ரைஸஸ் எப்படி நல்லமா? ப்ரைஸ் நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்கு இங்கேருந்து ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போகலாமா? டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை. பில்லை காட்டினா சரியா? வாங்கின பில்லை கட்டினா சரி. இன்னைக்கு பாருங்கள், வாட்ச் ஐட்டம் விற்கிது. அதே போல் ரிங் ஐட்டம் எல்லாம் விற்கிதுங்க. சின்ன படி வந்து விற்று கொண்டிருக்கிறார் அவங்களோட வாப்பாவோட. பாருங்கள், இது வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் தான் எடுத்துக்கிறோம். அதே போல் முன்சிப்ரோ வந்து சாக்லேட் எடுத்துக்கிறாரு. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஃபைட் நாங்கள் இங்கே ஐஸ் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு பெரிய சண்டை ஒன்று போயிட்டு கொண்டு இருக்குது இந்த இடத்துல. அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து பாருங்கள் 2 கோன் தந்து இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து 1 கோன் தான் தருவாங்க. இது வந்து 2 கோன் இருக்குது பாருங்கள். இஸ்லாமாபாத்தில் வந்து எல்லாம் செக்டராக பிரிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த மர்கஸ் பஜார்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எல்லா பொருட்களுமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன கடைகள், கெஜெட், எசசரிஸ் ஐட்டங்கள், பல கடைகள், அது நிறைய இந்த இடங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நாங்கள் போய்த்து பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த இடங்களில் பாருங்கள் ஃபுல்லாகவே பழங்கள், அதாவது பூசணிக்காய்கள் தான் காணப்படுது பாருங்கள். ஃபுல்லாகவே பழங்கள் இந்த இடங்களில் ஃபுல்லாகவே. அதே போல் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் வந்து இன்றைக்கி க்ளோஸ், அதாவது சனிக்கிழமையினால். பாகிஸ்தானில் வந்து பெரும்பாலும் ஈவினிங்கு தான் தொடப்பாங்க கடை வாசல்களை பாருங்கள். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ், அதே போல் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் இன்றைக்கி. ஹாய், ஸ்ரீலங்கா. இங்க கரும்பு கடைகள் எல்லாத்துலயும். What's your name, bro? Ali. Assalamu alaikum. I'm Arshad. ஓகே, இன்னைக்கு வந்து நானும் தினோஸ் ப்ரோ வந்து கரும்பு ஜூஸ் வந்து எடுக்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய கரும்பு ஜூஸ், இன்னைக்கு கரும்புகள் தான் இருக்குது பாருங்கள். சுகர்கேன்னு சொல்லுவோம். இல்லை எல்லாமே கரும்பு ஜூஸ். இது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதான் மெஷின் ஒன்றுக்கு அப்படியே போடுறாங்க பாருங்கள். ஓகே, என்ன லெமனா? லெமன் போடுறாங்க. கரும்பு ஓகே, லெமன், தேசிக்காயா? தேசிக்காய். ஓகே, பாருங்கள் அந்த சாறு எப்படி வருதுன்னு சொல்லி. அப்போ அது துண்டெல்லாம் எங்கே போச்சு? ஓகே, அதோட பகுதியெல்லாம் எங்கே போயிருக்கு? எல்லாம் இந்த பேகுகளுக்கு சேருது போல். ஓகே, அதுலேருந்து எடுக்கிற சாரெல்லாம் இப்படி தான் இருக்குங்க. இப்படி தான் வருது. அந்த மெஷினுக்கு போட்டு சாறு வாருது.
சாரி எல்லாமே வந்துருச்சு. நல்லா இருக்கும். அது சரி. ஸ்ரீலங்கா. We are from Sri Lanka. Sri Lanka. You know Sri Lanka? Small island. You watch cricket? Cricket? யா Sri Lanka cricket? No? Okay. ஓகே நாங்கள் வந்து இப்போ கரும்பு ஜூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா கரும்பில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், சீனி எடுத்திருப்போம். இப்போ குடிச்சு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணிடல. அந்த டேஸ்ட் வருது, எலுமிச்சை டேஸ்ட்டும் கரும்பு இனிப்பு டேஸ்ட்டும் வருது, மிக்ஸ் ஆகி வருது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட். நீங்க குடிங்க, நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன். ஏ வாங்கிக்கலாம் ப்ரோ. ஓகே, இதுதான் அந்த கரும்பு ஜூஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கும் மேலுமே. ஓகே, நான் வந்து கரும்பு ஜூஸ் ஒன்று எடுத்தோம். அப்புறம் திருப்பி தினோஸ் ப்ரோக்கும் நல்லா டேஸ்ட் பட்டு வச்சு எடுத்தார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், வளமைக்கு மாறாக எங்கே போனாலும் சல்லி எடுக்க மாட்டாங்க. டெக்ஸியில் வந்தாலும் சிலவங்க சல்லி எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல மக்களாகிறாங்க. தினோஸ் ப்ரோட்ட கேட்போம். தினோஸ் ப்ரோ என்ன சொல்கிறீங்க? நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ஒரு மாதிரி தான் இருக்குது. பணம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, இப்போ சாப்பாடு அது வந்து ஒரு சின்ன வியாபாரம் தான், பெருசாக லாபம் இருக்காது. அதே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கொடுத்தாலும் வேணாம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நாங்கள் ஸ்ரீலங்காக்குள்ள தான் அப்படி இதாக்குறாங்கன்னா, இது மட்டும் இல்லை நிறைய சம்பவம் நடந்துச்சுன்னா அது மாதிரி. ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த திங்ஸ் முடிச்சுட்டாரு. நான் ட்ரெயின் அப்படி முடிக்கல. ஓகே, குடிச்சிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ப்ரோ, ஜஸாக்கல்லா ஹைர், பாய். ஓகே, ஓகே. இந்த இடங்களில் வந்து இப்போ தான் கடைகளில் திறந்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் 6:06 இங்கே பாகிஸ்தானில். ஸ்ரீலங்காவில் வந்து 6:37ங்க. பாருங்கள், இன்னும் சூரியன் மறையலை, அப்படியே வச்சு கொண்டு தான் இது. இந்த இடங்கள் இப்போ தான் ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் தான் இருக்குது. அதாவது பாருங்கள், பன் வகைகள், சவர்மா அது மாதிரிகள் தான் இந்த இடங்கள் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் இன்னும் ஹெப்பனஸாக இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வந்து இருந்தோம்னா கொஞ்சம் ஹெப்பனஸாக இருந்திருக்கும். அதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கும். பார்ப்போம். ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு முறைக்கு ஈவினிங் டைமுக்கு வந்து மாதிரி. இப்போ இன்றைக்கி உருளைக்கிழங்கெல்லாம் பொறிச்சு கொடுப்பாங்க பாருங்கள். சின்னபடியாக நிறைய பேர் வந்துக்கிறாங்க பாருங்கள். Give me 100. எவ்வளோக்கு இருக்குது? 100 ரூபாக்கா? 100 இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபாவா? Spicy. இது பேர் என்ன? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. French fries. What is that? What is this? Chutney. Spicy? உள்ள எடுக்கிறது கேட்டு கேக்க இல்லையா? ப்ரோக்கு பிடிச்ச டிஷ் French fries. ரோட்டி கடை French fries எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நிறைய சின்ன பொடிங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அஷ்யூ நேம் நேம் நாம் ஐஎஸ். ஓகே, அதுங்களோட இதில் வந்து ஒரு பொடியை வந்து ஒன்றோ சாப்பிட்டாங்க வாங்கி போதாவை சுற்றி இன்றைக்கி நிறைய பொடிங்க அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா இந்த இடங்கள்லையும் எங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இந்த சின்ன பொடிங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாங்களும் நைட்டிங்கிள்ஸ் தானே, சின்ன பொடிங்க தானே, வேறு லெவல். ஓகே, நாங்கள் இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா வேலையிலையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் தங்கிக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு லாகூரில் வந்து நாங்கள் வந்து ட்ரைஸோ ஜிஞ்சி டெக்ஸி அதெல்லாம் பாவித்தோம். ஆனால் இந்த இஸ்லாமாபாத்தில் அதெல்லாம் இல்லை. அதாவது தலைநகரம்னு சொல்கிறதால என்னவோ அந்த சிட்டிகளுக்கு
அதே மாதிரி ட்ரீ வீல், ட்ரைஸோ, டுக் எதுவுமே இல்லை. ஆனால் அடுத்த கார், பைக் எல்லாமே இருக்குது. ட்ரீ வீல் எல்லாமே இல்லை. ஆனால் ராவல்பிண்டி, அதாவது இஸ்லாமாபாத்தை தாண்டிக்கிற அந்த ராவல்பிண்டி இந்த இடங்கள்ல எல்லாம் எனக்கு அந்த ட்ரைஸோ எல்லாம் புக் பண்ணி கொள்ளையிலும், டுக் எல்லாம். ஆனால் இந்த இடங்கள்ல இல்லை. இஸ்லாமாபாத்னு சொல்கிற இந்த இடத்துல நாங்கள் இப்போ தினேஷ் புக் பண்ணுறாரு. இன்ட்ரைவ்னு சொல்லக்கூடிய அந்த எப்டான், அதாவது ஸ்ரீலங்காவில் ஊபர், பிக்மின்னு சொல்கிற மாதிரி இங்கே இன்ட்ரைவ், கரீம்னு சொல்லி நிறைய எப்பெல்லாம் இருக்குது இங்கே. அதில் ஒரு எப்டான் இந்த இது மாதிரி காசு தான் வரும். இது மாதிரி கார், பைக்ஸ் வரும். அதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், பைக்கில் வந்து ஹெல்மெட் போடாமல் தான் ஏற்றிக்கிட்டு போவாங்க. டிரைவரும் ஹெல்மெட் போட மாட்டாங்க, பெசஞ்சர்ஸ் பயணியும் ஹெல்மெட் போட மாட்டாங்க. அப்படின்னா நாங்கள் புக் பண்ணிட்டோம், நான் பிக் பண்ணலை. பிக் பண்ண போகிற அப்படி போகிறது வீடியோவை காட்டுறேன். Pakistani 1 rupees in Sri Lanka. How? Sri Lanka, I think 1.5 rupees here. எவ்வளோ அழகான வீடியோன்னு சொல்லி பாருங்க. That's it. Wow. More. எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீடுகள் தான் இந்த இடங்களில் How காணப்படுது. much you can purchase ticket Pakistan? Where? There, up and down 2 lakhs. இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ இது ஒரு சின்ன சிட்டி உண்டு. இதில் வந்து இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் காணப்படுது. இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதாவது நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை விட இங்கே கொஞ்சம் விலைகள் கூட. நான் இந்த காணொலியில் நான் காட்டுறேன் உங்களுக்கு நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் We are தான் சொல்லுவேன். visiting, I'm இது ஓல் ஐஸ் ஆன் க்ரௌன் க்ரஸ்ட். வாவ். and my friend has visited a lot of countries. இங்கே வந்து லாகூரில் பார்த்த அந்த வாகனங்களை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லக்ஸரி வாகனங்கள் எல்லாம் இந்த இடங்களில் காணக்கூடிய மாதிரிக்கு. அல்சஃபா ஹைட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு வந்த ஃபீலிங் இன்னைக்கு விளங்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க போல் கொஞ்சம் யூரோப் கண்ட்ரி மாதிரியே இருக்குது. மரங்கள், கட்டிடங்கள் எல்லாம் பார்க்க போல். இங்கே பாருங்கள், இந்த பைக்கில் ஆனால் இங்கே வந்து ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுறாங்க பாருங்கள்.